இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை 20ஆம் நாள் இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 12 இறை சொற்றொடர்கள் 38 42 இயேசுவிடம் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என்று கேட்கும் மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, யோனாவின் அடையாளம் தவிர வேறெதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. எவ்வாறு யோனா 3 இரவும் 3 பகலும் திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தது போல, மானிட மகனும் 3 இரவும் 3 பகலும் நிலத்தின் உள்ளே இருப்பார். இதன் பொருள் என்ன? பலமுறை இயேசுவின் புதுமைகள், நற்செயல்கள் பரிசேயர்கள் சட்ட வல்லுநர்களும் கண்ட பின்பும் அடையாளம் கேட்பது, இயேசுவை கட்டுக்குள் கொணர முயற்சிப்பது. இயேசு அவர்களை விபச்சார கெட்டுப்போன தலைமுறை என்று சாடுகிறார். காரணம், அவர்களின் அவிவிசுவாச, நம்பகமற்ற, மனம் மாற மனமில்லாத தன்மையால் இவ்வாறு கேட்கத் தூண்டுகிறது. யோனா எவ்வாறு திமிங்கலத்தின் வயிற்றில் 3 இரவும் 3 பகலும் இருந்தாரோ, அவ்வாறே மணுமகனும் நிலத்தின் உள்ளே 3 இரவும் 3 பகலும் இருப்பார். தான் எல்லாவற்றிற்கும் மேலான கடவுளின் அதிகாரத்தில் தான் செய்கிறேன் என்பதன் சாட்சிதான் இது. பழைய ஏற்பாட்டில் குறிப்பு காட்டி, நினிவே மக்கள் யோனாவின் எச்சரிக்கையை கேட்டதும் மனம் மாறினார்கள். தென்னாட்டு இளவரசி சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தார். சாலமோனிலும் யோனாவிலும் விட பெரிய சாட்சியாக இருக்கும் என்னை பரிசேயரும் சட்ட வல்லுனரும் ஏற்க மறுப்பது அவர்களின் வணங்கா கழுத்துள்ள நிலையையும் மனமாற மனமில்லாத நிலையையும் காட்டுகின்றது. இவர்களுக்கு என்ன நடக்கும்? தென்னாட்டு அரசியும் நினிவே மக்களும் எவ்வாறு மனம் மாறினார்களோ, அவர்கள் அனைவரும் எழுந்து நின்று இறுதி நாளில் இவர்களை கண்டனம் செய்வார்கள். மனம் மாறவில்லை என்றால், மனம் வருந்தவில்லை என்றால், இப்பொழுதே காலமும் நேரமும் நெருங்கி வருகின்ற பொழுது இந்த இரண்டையும் நாம் செய்யவில்லை என்றால், நாமும் இறுதி நாளில் புறக்கணிக்கப்படுவோம். சரியான நேரமும் காலமும் இதுவே. மனம் மாறவும் மனம் திருந்தவும், இயேசுவின் நற்செய்தியை, இயேசுவின் புதுமைகளையும் போதனைகளையும் அற்புதங்களையும் நம்பும் காலம், அதன்படி வாழும் காலம் இதுவே ஏற்ற காலம். இந்த காலத்தை நாம் தவறவிட்டு விட்டால், தென்னாட்டு அரசி போல, நினிவே மக்கள் போல நாம் தகுதியாக மாறவிட்டால், இறுதி நாளில்